காணிக்கை பாடலாக 200வது ஞான பாட்டை பாடுவோம். ஞான பாட்டையும் 200. என் நெஞ்சை சுவாமி உனக்கு ஈவாய் படைத்தேன், நீர் இந்த காணிக்கையை கேட்டீர் என்று அறிவேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை நாங்கள் ஈவாய் பெற்றிருக்கிறோம். உம்முடைய கரத்திலிருந்து ஆண்டவரே நீர் தந்த ஆசீர்வாதத்திலிருந்து இந்த காணிக்கை உமக்கென்று கொடுத்திருக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தருக்கு கொடுத்தேன், என் தேவைகளை சந்தித்தார். கர்த்தருக்கு கொடுத்தேன், என் நிலைமைகளை மாற்றினார். கர்த்தருக்கு கொடுத்தேன், என் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார் என்று சாட்சி சொல்ல கிருபையிட்டார். இந்த காணிக்கை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும், இதை அங்கீகரியும், ஆசீர்வதிக்கும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அமர்வோம். பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆதாரத்தை கொடுத்தார். எங்கள் கடனாளிக்கு மன்னத்திற்கு போல பாவ கடன்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவில் இருந்துச்சு. ராஜ்யம் வல்லமை என்றென்றைக்கு உம்முடைய சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆராதனை நிறைவு பாடலாக 11வது ஞான பாட்டில் 3 கவிகளையும் பாடவும். கர்த்தரை காப்பாற்றும் ஆசீர்வாதம் தாரும் எங்கள் மேல் முகத்தை வைத்து வீசும் மொழி என்கிற 11வது ஞான பாட்டில் 3 கவிகளையும் பாடவும். கடவுளின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் செய்த ஜெபத்தோடு கூட சமாதானத்தோடு போ. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வேத வார்த்தை. கர்த்தர் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலையோடு கூட இருந்து கிருபையால் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.